இன்றைக்கு பட்டமேற்கிற நாம் இதுவரை கல்லூரியுடைய மாணவ மாணவியர் 1000 பொறியியல் கல்லூரி இருந்தாலும் 1000 தொழில்நுட்ப கல்லூரி இருந்தாலும் இந்திய அளவில் தமிழகத்தில் புகழ் சேர்க்கக்கூடிய பெருமை மிகுந்த கல்லூரி பழமையும் தொன்மையும் வாழ்ந்த கிண்டி அண்ணா பல்கலைக்கழக தொழில்நுட்ப கல்லூரி. நான் அந்த கல்லூரியில் படித்தேன், நான் இந்த கல்லூரியில் படித்தேன் என்று பலர் மார்தட்டி கொண்டு பேசினாலும் கூட ஐயாமிய அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் என்று சொல்வதில் இருக்கிற பெருமை சிறப்பு இந்தியாவில் வேறு யாருக்கும் கிடைத்ததில்லை. அது 4 கல்லூரிகளாக பிரிக்கப்பட்டாலும் 4 பகுதிகளாக கல்லூரி இருந்தாலும் அனைத்து கல்லூரிகளுக்கும் தலைநகரம் தலைவாசல் கிண்டியில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழக தொழில்நுட்ப கல்லூரி என்பதை நாடறியும், நாமும் நன்றாக அறிவோம். அந்த வகையில் இன்றைய தினம் பட்டமளிப்பு விழாவில் நாங்கள் கலந்து கொள்வது பட்டம் பெறுகிற உங்களுக்கு மகிழ்ச்சி என்றால் விழாவில் பங்கெடுப்பது என் வாழ்நாள் பெரும்பாக்கியம். கலை அறிவியல் பட்டப்படிப்பு படிக்கிற மாணவ மாணவியராக இருந்தாலும் தொழில்நுட்ப கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவியராக இருந்தாலும் பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களாக இருந்தாலும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களாக இருந்தாலும் சுயநிதி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களாக இருந்தாலும் பல லட்சக்கணக்கான மாணவ மாணவியர்கள் உலகில் படிக்கிற இது தமிழகத்தில் யாருக்கும் இல்லாத சிறப்பு. நான் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் இருக்கிற இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர் மாணவியர் என்று சொல்வதில் இருக்கிற பெருமை. இது ஒரு தாய் வீடு. அந்த பெருமை மிகுந்த நிறுவனத்தில் இன்றைக்கு பட்டமளிப்பு விழா. இங்கு உரையாற்றிய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்திய பேராசிரியர் அவர்கள் திருக்குறளை மேற்கோள் காட்டி கல்வியின் அருமையை பற்றி சொன்னார். அரங்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் திருக்குறள் பிடித்த குறள், உலக பொதுமறை. அவரவர்கள் வசதிக்கேற்ப பிடித்த குறளை சொல்வார்கள், மேற்கோள் காட்டுவார்கள். நான் பொது நிகழ்ச்சிகளுக்கு செல்கிற பொழுது படிக்கிற மாணவ மாணவர்களுக்கு அன்பு பரிசு தருவது வழக்கம். அதில் வள்ளுவர் படம் இருக்கும். கும்பகோணம் பகுதியில் சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு சென்ற போது 3 வயது பெண் குழந்தை அதுக்கு அன்பு பரிசு தந்தேன். இது யார் என்று கேட்டேன். திருவள்ளுவர் என்றார். உனக்கு பிடித்த திருக்குறள் சொல்லு என்று சொன்னேன். எளிய குறளை எளிய மக்கள் சொல்லுவார்கள், பிடித்த குறளை பிடித்தவர்கள் சொல்வார்கள். அந்த 3 வயது குழந்தை சொன்ன வார்த்தை, இகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்று அரிய திருக்குறளை 3 வயது குழந்தை சொன்னார். வியந்து போனேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தங்கள் இகழ்வாரை பொறுத்தல் தலை. நினைத்தேன் அதற்கொற்பதான் இங்கே திருக்குறளை மேற்கோள் காட்டினார். ஐயன் வள்ளுவன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன குறள், கற்க கசடர கற்க, கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று உலகத்திலேயே 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியின் தகுதியை உயர்த்தி பிடித்த இனம் தமிழினம் உருவாக்கி தந்த நூல் திருக்குறள் என்ற பெருமை உண்டு. அந்த வகையில் 1974 தொடங்கப்பட்ட நிறுவனம் நம்முடைய கல்லூரி. 4 பல்கலைக்கழக துறைகள், 14 தொகுதி கல்லூரிகள், 476 இணைப்பு கல்லூரிகளை உள்ளடங்கியது நமது அண்ணா பல்கலைக்கழகத்துடைய தொழில்நுட்ப கல்லூரி கிண்டி. எனவேதான் இது ஒரு தாய் வீடு. பலரும் ஏக்கத்தோடு பார்க்கிற நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இன்றைக்கு நாம் பட்டம் முடித்து பட்டங்களை பெற காத்திருக்கிறோம். நமது கல்லூரியில் கிட்டத்தட்ட 1870 மாணவர்கள், 1870 மாணவ மாணவியர். அழகப்பா பல்கலைக்கழக தொழில்நுட்ப கல்லூரியில் 516 பேர், கட்டடக்கலை மற்றும் திட்டமிடல் பள்ளியில் 102 பேர், மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் 894 பேர் என்று
4 திசையிலும் நமது பல்கலைக்கழகத்துடைய கல்லூரியுடைய பெருமையை நிலைநாட்டக்கூடியவர்கள் இன்னைக்கு பட்டமளிக்க பட்டமேற்க வருகை தந்திருக்கிறீர்கள். அப்படி பட்டம் பெறுபவர்களுடைய எண்ணிக்கை வந்தவுடன் பதிவாளரை கேட்டேன். ஆண்கள் மாணவர்கள் 493 இன்றைக்கு பட்டம் பெற இருப்பவர்கள். ஆண்கள் சரி, தம்பிமார்கள் சரி, சகோதரிகள் என்று கேட்டேன். அடுத்த வார்த்தை சொன்னார் 348. நான் அறிந்தவரை, தெரிந்தவரை, பார்த்தவரை ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பட்டம் பெறுகிற ஒரு கல்வி நிறுவனம் இந்தி தொழில்நுட்ப கல்லூரியுடைய அண்ணா பல்கலைக்கழகம். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலத்தை மாற்றி பட்டங்கள் பெறுவதும் சட்டங்கள் செய்வதும் பெண்களால் என்ற தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அந்த பெண் கல்வியை ஊக்குவித்த அந்த எண்ணத்தை, மாற்றத்தை, மறுமலர்ச்சியை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த வகையில் பட்டம் பெறுகிற உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதனினும் சிறப்பு வந்திருக்கலாம். எல்லோரும் மிட்டா மராசு வீட்டு பிள்ளைகள் அல்ல, பஸ் முதலாளி வீட்டு பிள்ளைகள் அல்ல, கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகள் அல்ல. குக்கிராமத்தில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பெற்றெடுத்த அன்பு செல்வங்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி தோன்றி இருந்தாலும், மனித இனம் தோன்றி இருந்தாலும், இவ்வளவு வளர்ச்சி அடைந்த காலத்திற்கு பிறகு நான் முதல் தலைமுறை பட்டதாரி என்று சொல்கிற தம்பிமார்கள், தங்கைகள் எல்லா கல்லூரியிலும் பார்க்கிறேன். இத்தனை ஆண்டுகள் கழித்தும், இவ்வளவு வசதி பெரிய பிறகும், ஆனால் நம்முடைய கல்லூரியில் 2024-25 தரவுகள் படி முதல் தலைமுறை பட்டதாரிகள் என சொல்லக்கூடிய மாணவ மாணவர்களுடைய எண்ணிக்கை 1834 பேர். ராயல் சல்யூ. என் அப்பா படிக்கவில்லை, அம்மா படிக்கவில்லை, தாத்தா படிக்கவில்லை, பாட்டி படிக்கவில்லை, நான் தான் என் குடும்பத்தின் முதல் பட்டதாரி என்று சொல்கிற பெருமையோடு அந்த மாணவ செல்வங்கள் படித்தார்கள், இன்னைக்கு பட்டம் பெறுகிறார்கள் என்று சொன்னால் மற்றவர்கள் மரியாதையோடு வணங்கி வாழ்த்து சொல்ல வேண்டியவர்கள் அந்த முதல் பட்டதாரி குடும்பத்தை சார்ந்தவர்கள். பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்துவது, அடுத்த கை கொடுத்து கை தூக்குவதற்கு சொன்னது. உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற நிலையில் உங்கள் முன்னால் நான் நின்று சில பேருக்கு பட்டங்களை வழங்கி அடுத்த நிகழ்வு தஞ்சைக்கு செல்ல வேண்டிய சூழல். பறந்து போகிறாயா என்று சொல்லுவார்களே, பறந்து வந்தாயா என்பார்களே, அதே போல் ஒரு இடர்பாடு எனக்கு இல்லை என்றால் எங்கள் துறையின் இயக்குனர் பேசி, முதன்மை சிறப்பு விருந்தினர் பேசி, நானும் இருந்து பேசி முறையாக முடித்து தர வேண்டும் என்ற எண்ணம், ஆசை எனக்கு நிரம்ப உண்டு. எல்லா கல்லூரி பல்கலைக்கழகங்களும் நான் செய்கிற முறை. ஆனால் விரைந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல். அந்த நிலையில் உங்கள் முன்னால் இருக்கும்போது என்னை நான் முகவரிப்படுத்திக் கொள்ள அல்ல, என்னுடைய வெளிச்சத்தை தேடிக்கொள்ள அல்ல. பேசுகிற கோவிசெலியன் பெரிய வசதி மிக்க குடும்பத்தில் பிறந்து இந்த நிலையில் வந்து நிற்பவன் அல்ல. தஞ்சை மாவட்டம் அருகே குக்கிராமத்தில் ஏழை விவசாயி பெற்றெடுத்த பிள்ளை கோவிசெலியன். நான் துவக்கத்தில் படிக்க ஆரம்பித்த பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி, பஞ்சாயத் யூனியன் ஸ்கூல். ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் படித்து அரசு பள்ளியில் +2 முடித்து, கும்பகோணம் அரசாடவர் கல்லூரியில் இளங்கலை முடித்து, சென்னை சட்டக்கல்லூரியில் BL முடித்து, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MA சோசியாலஜி, MA தமிழ் முடித்து, பச்சையப்பன் கல்லூரியில் MPhil முடித்து, சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றான். ஒரு ஏழை விவசாய தொழிலாளி வீட்டு பிள்ளை என்று சொன்னால் தமிழகத்தை தவிர இந்த மறுமலர்ச்சி எந்த நாட்டில் நடக்கும்? எனவே சொல்லுகிறேன், அண்டை மாநிலத்தில், தமிழகத்தின் பல பகுதிகளில், வட மாநிலங்களில் தன் பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயர் இருக்கும், மதத்தின் பெயர் இருக்கும். தன் பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயரையும் மதத்தின் பெயரையும் ஒட்டி வெட்டி தூக்கி எறிந்துவிட்டு BA, BSc, MA, MSc, BE, ME என்று போட்டுக் கொள்கிற தகுதியை உருவாக்கி தந்த மாநிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாம் பட்டமளித்துள்ளார். எனவே ரொம்ப நேரம் பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்ற ஆசை. ஆனாலும் நான் முதல் திட்டத்தில் 1,05,000 பேர் பலன் பெறுகிற கல்லூரி நிர்வாகம் நம்முடைய நிறுவனம். இந்த ஆண்டு இப்போது படிக்கிற மாணவ மாணவர்களில் புதுமை பெண் திட்டத்தில் 470 பேர், தமிழ் புதல்வன் திட்டத்தில் 416 பேர்,
மடிக்கணினி பெற இருக்கிற அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 1028. இவைகளை சொல்ல காரணம், தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுவார், சொல்லுவார், எங்கள் மாணவ செல்வங்கள் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களோடு போட்டியிடக்கூடாது. குஜராத்தையோ உத்தரப்பிரதேசத்தையோ பீகாரையோ பார்க்க வேண்டாம், இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களையும் மிஞ்சி உலக நாடோடு போட்டியிடுகிற அறிவு ஆற்றலை எங்கள் மாணவ செல்வங்கள் பெற வேண்டும், அதற்கு உயர்கல்வி துணை நிற்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைப்பவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதன் அடிப்படையில் அவர் சார்பாக வாழ்த்துகிறேன், அரசின் சார்பாக வாழ்த்துகிறேன். பட்டம் பெறுகிற நீங்கள் இனிமேல் குடும்ப உறவுகளோடு பொறுப்புகள் அதிகம். இதுவரை சுற்றித் திரிந்த உள்ளம் படைத்த மாணவ மாணவியர் இன்று முதல் பொறுப்பு வாய்ந்த சமுதாயத்தின் அங்கம். நான் இருவருக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். பல்வேறு திசையிலிருந்து வருகின்ற உங்களுக்கு பொறியியல் என்றால் என்ன, படிப்பு என்றால் என்ன என்று அறியாத நிலையில் பிளஸ் 2 முடித்துவிட்டு வந்த உங்களுக்கு அறிவு வெளிச்சத்தை ஊட்டி நான் ஒரு பட்டதாரி தான் என்கின்ற நிலையை உருவாக்கி தந்தார்களே நமது கல்லூரியினுடைய துறை தலைவர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள், அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நன்றி சொல்ல வேண்டியது தலையாய கடமை. எங்கள் அன்பு செல்வங்களுக்கு சொல்லுவேன், எப்படி ஐயா சடகோபன் புகழ்பெற்ற MIT மாணவர் என்று அச்சிட்டு நமக்கு தருகிறார்களோ, எங்கள் மாணவ மாணவர்களே 15 ஆண்டு கழித்து நீங்கள் மேடையில் இருக்க வேண்டும், உங்களில் ஒருவர் அமர வேண்டும். அப்படி அமரும் போது ஒருவர் இவர் நமது கல்லூரியின் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் என்று சொல்லுகிற பெருமை கிடைக்குமேயானால் உங்களை உருவாக்கி தந்த இந்த கல்லூரிக்கு பெருமை, அண்ணா பல்கலைக்கழக கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரிக்கு பெருமை, அதை உருவாக்கி தருவது உங்கள் கையில். முதல் நன்றி ஆசிரியர் பெருமக்களுக்கு. கண்ணுக்கு மறைவாக இருக்கிறார்களே, தான் சேற்றிலே, வயலிலே, வியர்வியிலே, வறுமையிலே, கடின நிலையில் இருந்தாலும் நான் படிக்கவில்லை, என் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் என்று கூலி வேலைக்கு சென்றாவது எங்கள் செல்வங்களை, எங்கள் பட்டதாரிகளை பொறியாளர்களாக பெரிய வல்லுநர்களாக அரும்பாடுபட்டார்களே நம்முடைய தாயும் தந்தையும். கண்ணை மூடிக்கொண்டு நினைத்து பாருங்கள், நான் படிக்கவில்லை, என் பிள்ளை படிக்க வேண்டும் என்று அந்த எண்ணிய உள்ளம். எங்கள் அன்பு செல்வங்களே, மாணவர்களே, நானும் முதல் பட்டதாரி, வந்திருக்கிற உங்களிலும் பல பட்டதாரி, இன்னும் இருக்கிற மாணவர்களுக்கு சொல்லுவேன், அனைவரும் ஒட்டுமொத்த நன்றி சொல்ல வேண்டியவர்கள் நம்மை உருவாக்கிய தாயும் தந்தையும் குடும்பம் என்பதை என்றைக்கு மறந்துவிடக் கூடாது. எனவே மீண்டும் சொல்லுவேன், நீங்கள் இதுவரை மாணவர், இனி பலருக்கும் பணி தரக்கூடிய தொழில் முனைவோராக மாற வேண்டும், பெரும் வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டு, பட்டம் பெறுகிற மாணவ மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும், விழாவை சிறப்பாடு ஏற்பாடு செய்த நிர்வாகத்திற்கு நன்றியையும், வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினருக்கும் எங்கள் இயக்குநருக்கும் வருக வருக என உங்கள் பலத்த கரவொலியோடு வரவேற்று உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.